ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் சாமந்தி செடிகளை கட்டிங்ஸில் வளர்க்குறத பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கமெண்ட்டில் நிறைய பேர் சாமந்தி செடிக்கு கட்டிங்ஸில் வளர்க்குற மாதிரியே ரோஜா செடிக்கும் செம்பருத்தி செடிக்கும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் இந்த சீசனுக்கு நான் நடவு பண்ணி வச்சுருக்கக்கூடிய கட்டிங்ஸ் தான். பாருங்கள், இதில் வந்து நிறைய விதமான செடிகளோட கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். ரோஜா, செம்பருத்தி, அப்புறம் பொகைன் வில்லா, அப்புறம் காக்கட்டான், இது மாதிரி நிறைய செடிகளை வச்சுருக்கேன். எல்லாமே இப்போ வந்து நல்லாவே துளிர் பிடிச்சி வந்துட்டுருக்கு. நான் ஒவ்வொரு செடியுமே தனித்தனியாக காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கட்டிங்ஸில் வந்து துளிர் பிடிச்சி வளருதுன்னு. இப்போ இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே நாட்டு ரோஜாலே 2 ரகம் இருக்குது. டார்க் ரோஸ் ஒன்று, லைட் பிங்க் கலரில் பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வெரைட்டி இருக்குது. அது ரெண்டுமே இங்கே கட்டிங்ஸில் வச்சுருக்கேன். எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்கு. நீங்கள் கட்டிங்ஸில் செடிகளை வளர்க்குறதுக்கு கரெக்டான சீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மந்தில் நீங்கள் கட்டிங்ஸில் வைக்கும்போது எல்லாமே வேர் பிடிச்சி துளிர் பிடிச்சி வளரும். எல்லாமேனா ஒரு சில செடிகள் மட்டும் காஞ்சி போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட இருக்குது பாருங்கள், இந்த ரோஸ் குச்சி வந்து காஞ்சிருச்சு, இது வந்து சரியாக வரல. ஒரு சில செடிகள் தான் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகும், மற்ற எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை வச்சு காஞ்சிச்சுன்னா அப்படியே விட்டுறாதீங்க, திரும்பவும் ட்ரை பண்ணுங்க, எல்லாமே நல்லா வளரும். இங்கே பாருங்க, காக்கட்டை வந்து ஒரு சிலது காஞ்சிருக்கு பாருங்க. இந்த ஒரு கவர்லேயே 2 செடி வச்சிருக்கேன், அதில் 1 காஞ்சிருக்கு, 1 துளிர் பிடிச்சிருக்கு பாருங்க. இது மாதிரி ஒன்று போனால் இன்னொன்று வந்துடும். அதனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நர்சரி பவுச்சு, நான் கடையில் வாங்கிலாம் வைக்கல. கிச்சன் வேஸ்ட் கவர் எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. எல்லாமே எண்ணெய் பாக்கெட்டு, மாவு பாக்கெட்டு தான் இருக்கும். அதிலெல்லாம் நீங்கள் ஹோல் போட்டு வைக்கணும். அடியில் வந்து ஹோல் இருக்கணும். நம்ம ஊற்றுற தண்ணியில் மீதம் தண்ணி வெளியில் போட்டணும். அப்படி தண்ணி வடியிலன்னா அந்த குச்சி அப்படியே அழுகி போயிடும், சரியாக வேர் பிடிச்சி வராது. தண்ணி வடிஞ்சாதான் கட்டிங்ஸ் நல்லா வளரும். அதனால ட்ரைனேஜ் ஹோல் அவசியம் நீங்கள் போட்டாகணும். இன்னொரு விஷயம், இந்த கட்டிங்ஸை வைக்கிறது வந்து ஒரு நிழலான இடத்துல வைங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வெயிலில் வச்சிங்கன்னா சரியாக வராது. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து நம்ம மாமரத்தடியில் தான் வச்சுருக்கேன். இது நிறைய மாங்காய் இதுலேருந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அந்த மரம் தான், அந்த மரத்தடியில் தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து சாயங்கால நேரத்தில் மட்டும் லேசாக வெயில் வரும், அந்த மாதிரியான ஒரு இடம் இது. இந்த கட்டிங்ஸ்லாம் இங்கே வச்சு ஒரு 20 நாள் கிட்ட ஆகுது. ஒரு சில கட்டிங்ஸ் இப்போ சமீபத்துலேயும் வச்சு விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த குச்சியெல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்சது. மற்றதெல்லாம் நல்லா துளிர் தெரியுது பாருங்க, அதெல்லாம் வச்சு ஒரு 20 நாள் ஆயிருக்கும். செம்பருத்தி செடிகள்லாம் நீங்கள் வச்சு ஒரே வாரத்தில் துளிர் தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு எந்தெந்த செடி கட்டிங்ஸில் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த கட்டிங்ஸ் வந்து பாரிஜாதம், அதுலேயும் பாருங்கள் துளிர்கள் வந்திருக்கு. இது வந்து நாட்டு ரோஜாவில் ஒரு 2 வெரைட்டியில் ஏதோ ஒரு ரகம். அடுத்ததாக இது வந்து காக்கட்டான். அடுத்ததாக இது வந்து செம்பருத்தி. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா காகிதப்பூ செடி இருக்குது பாருங்கள். இது ஒன்று, இது கூட காகிதப்பூ செடி தான் பாருங்கள், அழகாக துளிர் பிடிச்சி வந்திருக்கு எல்லாமே. அடுத்ததாக நிறைய ரோஸ் கட்டிங்ஸும், அடுத்ததாக செம்பருத்தி தான். இது வந்து ஃபர்ஸ்ட் வச்சது. இதை வச்சு ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இதை நம்ம மாற்றி நடவு பண்ணிடலாம். தொட்டிலையோ இல்லை நிலத்துலையோ நடவு பண்ண வேண்டிய இடத்துல வச்சிடலாம். இதே மாதிரி அரளிப்பூ செடி கூட நீங்கள் கட்டிங்ஸில் வைக்கலாம், ரொம்பவே சூப்பராக வரும் இந்த சீசனுக்கு. எந்த செடியெல்லாம் நம்ம கட்டிங்ஸில் வளர்க்க முடியுமோ எல்லா செடியுமே இந்த சீசனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் எல்லாமே சூப்பராக வரும். அடுத்ததாக இதோட மண்கலவையை பற்றி பார்ப்போம். இப்போ இதில் நான் ஃபில் பண்ணியிருக்க மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே காய்கறி செடிக்கு பயன்படுத்துகிற பொதுவான ஒரு மண்கலவை தான். நம்ம சாமந்தி செடியில் பார்த்தீங்கன்னா நான் எம்சாண்டி இல்லை மணலில் நடவு பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். அது வந்து அந்த செடிக்கான மண்கலவை. இதுக்கு நீங்கள் சாதாரண மண்கலவையில் வச்சாலே சூப்பராக வரும். நீங்கள் மணலில் இந்த செடியெல்லாம் வைக்கும்போது கூட நல்லா வரும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே திரும்பவும் காய ஆரம்பிச்சிடும் கட்டிங்ஸ் எல்லாம். அதை நம்ம கரெக்டான டைமில் மாற்றி நடவு பண்ணணும். அதுலேயே கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா அப்படியே செடி காய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வளர ஆரம்பித்த உடனே நம்ம மாற்றிடணும். அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வேறு மண்கலவைக்கு மாற்றணும். நீங்கள் இந்த மாதிரி சாதாரண மண்கலவையில் வைக்கும்போது நல்லா வளர விட்டு கூட நீங்கள் நடவு பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து நடவு பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ரோஸ் செடியை வந்து மணலில் தான் வச்சு காமிச்சிருப்பேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா துளிர் பிடிச்சி வரும்போது மாற்றி நடவு பண்ணணும். ஆனால் சாமந்தி செடியை நீங்கள் அதுலேயே விட்டால் கூட நல்லாவே வளர்ந்து வரும். அதை நீங்கள் உடனே மாற்றணும்னு அவசியம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம மாற்றி வச்சாலே போதும். ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது, மணலில் வச்சிங்கன்னா ஒரு குயிக்காகவே மாற்றி வைக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த மாதிரி மண்கலவையிலே நடவு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிசம்பர் போயிட்டுருக்கு, இன்னமும் கூட டைம் இருக்குது 1 மாதம். நீங்கள் இப்போ வச்சிங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக வரும் எல்லாமே. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்ருக்கு, பரவாயில்ல, இன்னமும் கூட மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால கண்டிப்பாக நீங்களும் இப்போ சீக்கிரமாகவே ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.